வணக்கம். நாம தினமும் அனுபவிக்கிற ஆனா பல நேரங்கள்ல கவனிக்காம விடுற ஒரு ரகசியமான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனநிலைய பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நாம முழிச்சிருக்கிறதுக்கும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கேப் இருக்குல்ல, அந்த மேஜிக்கலான டைமை நாம நமக்கு சாதகமா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற அந்த மனசோட ஒரு முக்கியமான மாஸ்டர் கீய இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். விடியற்காலையில ரொம்ப சாஃப்டான மண்ணுல விதைகளை விதைக்கிற ஒரு தோட்டக்காரரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இது ஏதோ கேட்க நல்லா இருக்குன்னு சொல்ற கவிதை கிடையாதுங்க. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றதுக்கான ஒரு பர்ஃபெக்டான உதாரணம். இருட்டு விலகி சூரியன் உதிக்கிற அந்த அதிகாலை நேரத்துல மண் எப்படி ஈரப்பதமா எதை விதைச்சாலும் அதை ஏத்துக்கிட்டு செடியை வளர்க்க ரெடியா இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம மூளையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ரொம்ப சாஃப்டா நாம கொடுக்கிற கமாண்ட்ஸ அப்படியே உள்வாங்கிக்க ரெடியா இருக்கும். இப்போ இந்த தோட்டக்காரர் உதாரணத்தை கொஞ்சம் சயின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஹிப்னோகோஜியா கேட்க கொஞ்சம் புதுசாவும் அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம முழுசா முழிச்சும் இல்லாத அதே சமயம் முழுசா தூங்கியும் விடாத ஒரு மாறுதல் நிலை. அதாவது தூக்கத்துல இருந்து மெல்ல முழிக்கும் போதும் முழிப்புல இருந்து மெல்ல தூக்கத்துக்கு போகும்போதும் ஒரு பாலம் மாதிரி ஒரு நிலை வரும்ல, அதுதான் இந்த ஹிப்னோகோஜியா. இந்த ஸ்டேட்ல தான் நம்ம மனசோட அந்த சாஃப்டான மண் உருவாகுது. நம்மளோட அன்றாட ரொட்டீனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். காலையில எந்திரிக்கிறோம், நாள் முழுக்க ஆக்டிவா சுத்துறோம், நைட்டு மறுபடியும் தூங்க போறோம். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த 15 நிமிஷம் கேப் தாங்க. ஆமா, காலையில நீங்க கண் முழிச்ச முதல் 15 நிமிஷம், அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முந்தைய அந்த 15 நிமிஷம். தினமும் நடக்கிற இந்த 2 சின்ன டைம் விண்டோஸ் தான் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய பெரிய வாய்ப்புகள். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாள்ல 1/3 பங்கு தூக்கத்திலேயே கழிக்கிறோம். ஆனா அந்த தூக்கத்தோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற இந்த அற்புதத்தை நாம பல நேரங்கள்ல அப்படியே மிஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த டைம் கேப்ல நம்ம மூளைக்குள்ள உண்மையாவே என்னதான் நடக்குது? வாங்க நியூரோ சயின்ஸ் உலகத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 15 நிமிஷத்துல நம்ம மூளை தன்னை எப்படி ஒரு மெஷின் மாதிரி ரீப்ரோகிராம் பண்ணிக்குது அப்படிங்கறத தான். இந்த நேரத்துல நம்ம மூளை தீட்டா அலைகளை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுது. தீட்டா அலைகள்னா என்ன? அது ஒரு ஆழ்ந்த ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டை குறிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, கவனிக்கும் திறனும் உள்வாங்கும் தன்மையும் பீக்குக்கு போயிரும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் அது எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாம மூளை அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி உறிஞ்சிக்கும். இத தொடர்ந்து வர்றதுதான் மூளையோட உச்சகட்ட நெகிழ்வுத்தன்மை, அதாவது பீக் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி. புது பழக்கங்களை உருவாக்கவும் பழைய தடைகளை உடைக்கவும் மூளை தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்கிற பர்ஃபெக்ட் டைம் இதுதான். இதோட கோர் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப டீப்பானது. தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற 15 நிமிஷத்திலையும் முழிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற 15 நிமிஷத்திலையும் மூளை ரொம்ப பிளெக்சிபிளா, அதாவது அதிக நெகிழ்வுத்தன்மையோடையும் எதையும் உள்வாங்கிற திறனோடையும் இருக்கும். நாம பார்த்தோம்ல அந்த தோட்டக்காரர், அவர் எப்படி காலையில அந்த ஈரமான மண்ணை யூஸ் பண்ணுவாரோ, அதே மாதிரி நாம நம்ம மூளையோட இந்த பீக் பிளாஸ்டிசிட்டிய அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். இது சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க, சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேக்ட். சயின்ஸ்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி போய் ஹிஸ்டரிய பார்த்தோம்னா நிஜமாவே நாம ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். இன்னைக்கு மாடர்ன் நியூரோ சயின்டிஸ்ட் பிளாஸ்டிசிட்டி, தீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்றத பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களும் ஞானிகளும் ரொம்ப கிளியரா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆமாங்க,
விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுப்புல இருக்கிற இந்த ஹிப்னாகாஜிக் ஸ்டேட்டை ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன் டூலா அவங்க யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேரு தான் யோக நித்திரை. இது ஏதோ சாதாரண தூக்கம் கிடையாது, விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு தூக்கம். உடம்ப கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆனா மனசை மட்டும் அலர்ட்டா வச்சிருந்து அந்த கான்சியஸ்னஸ் கேப்குள்ள நுழைஞ்சு அவங்களோட ஆழ் மனசை தொடர்பு கொள்ள இந்த பயிற்சியை பண்ணினாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாத அந்த காலத்திலேயே மூளையோட இந்த சீக்ரெட் விண்டோவை அவங்க திறந்திருக்காங்க. ஒரு பக்கம் மாடர்ன் நியூரோ சயின்ஸ் ரிசர்ச், இன்னொரு பக்கம் பல நூற்றாண்டுகள் பழமையான ஞானிகளோட பயிற்சிகள். இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேருதுன்னு பார்க்கலாம். நவீன அறிவியலும் பண்டை ஞானமும் எப்படி கைகோர்க்குது அப்படிங்கிறத இது ரொம்ப பிரமாதமா காட்டுது. பாஷைகள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா அவங்க ரெண்டு பேரும் குறிக்கிறது மனித மூளையோட ஒரே ஒரு விஷயத்தை தான். மாடர்ன் சயின்ஸ் தீட்டா அலைகள்னு எதை சொல்லுதோ அதேதான் பாரம்பரிய முறையில உணர்வு நிலை இடைவெளிகள்னு சொல்றாங்க. சயின்ஸ் பிரெயின் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றத பழங்கால ஞானிகள் யோக நித்திரை மூலமா ஆழ் மனசுல ஒரு மாற்றமா செஞ்சாங்க. இது வெறும் பயாலஜிக்கல் ஸ்டேட் மட்டும் இல்லைங்க, இது ஞானிகள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு மிகப்பெரிய அறிவு சொத்து அப்படிங்கிறத இந்த கம்பேரிசன் நமக்கு ரொம்ப கிளியரா புரிய வைக்குது. சரி, இப்ப நாம மறுபடியும் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த தோட்டக்காரர் எக்ஸாம்பிள்கே வருவோம். அந்த தோட்டக்காரர் விதைக்கிற விதைகள் என்ன? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எந்திரிச்ச பின்னாடியும் இருக்கிற அந்த 15 நிமிஷங்கள்ல நீங்க உருவாக்குற உங்க எண்ணங்கள், உங்க வாழ்க்கையோட நோக்கங்கள், அப்புறம் நீங்க எந்த விஷயத்துல முழுமையா ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான். உங்க மூளைங்கிற அந்த சாஃப்டான மண்ணுல நீங்க கவலைகளை விதைச்சா கவலைகள் தான் முளைக்கும். அதுவே பாசிட்டிவான நோக்கங்களை விதைச்சா அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். சயின்ஸ் அப்புறம் விஸ்டம், இந்த இரண்டையும் வச்சே இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பார்த்தோம். விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஹிப்னோகாஜிக் மனநிலைய எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி, உங்களோட அடுத்த 15 நிமிஷ கேப்ல நீங்க என்ன விதைகளை விதைக்க போறீங்க? இன்னைக்கு நைட் நீங்க தூங்க போறப்போ இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை இன்னொரு சூப்பரான சிந்தனையில சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.